அறிக்கை தொடரில் கொடுத்தேன். காலாவதியாக முடிந்து விட்டதால் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் இன்று கொடுத்தேன். தங்களுடைய பார்வை கொண்டு வருகிறேன். நான் விவாதம் செய்ய விரும்பவில்லை. சட்டமன்றத்தில் விவாதம் செய்ய விரும்பவில்லை என ஆக்ரோஷத்துடன் திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் சபாநாயகர் அப்பாவுவை எச்சரித்த நிலையில் அடுத்த நிமிடமே லைவ் கட் செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கவனஈர்ப்பு தீர்மானம் அஜெண்டாவில் நிகழ்ச்சி நிரலில் எடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம், அதில் நாம் குறிப்பிட்டு சொன்ன அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அதில் தந்து இன்னைக்கு எடுக்கப்பட்டு பேசப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் இன்று காலையில்தான் ஒரு கவனஈர்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆகவே இது இன்று ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் மாதிரி ஒரு 2 நிமிஷம் இது பற்றி பேசக்கு அனுமதிக்கிறேன். இது தொடர்ந்து யாருக்கும் வழங்கப்படாது என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் நிதிநிலை அறிக்கை தொடரில் கொடுத்தேன். காலாவதியாக முடிந்து விட்டதால் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் இன்று கொடுத்தேன். தங்களுடைய பார்வை கொண்டு வருகிறேன். நான் விவாதம் செய்ய விரும்பவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.